ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 நல்ல உறுதியான கழுத்தை உடையவர், பெரிய அகன்ற அந்த கழுத்து எலும்பு உடையவர் அப்படின்லாம் சொல்லித்தா. அடுத்த 674வது திருநாமம் ஓம் அலோலாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, விருப்பமற்றவர், ஆசையற்றவர்னு அர்த்தம். இதுக்கு முன்னாலேயே 656வது திருநாமத்திலையும் சொல்லியிருக்கு சுகாசக்தாய நமஹா அப்படின்னு. இன்ப சுகங்களில் பற்றில்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அது முழுக்க முன்னமே அப்போ பார்த்தோம். அது துறவோட ஒரு இலக்கணம். துறவு அப்படின்னாக்க என்ன அப்படின்னு, எந்த ஒரு சுகத்திலையும் நாட்டம் இல்லாத இருக்கிறது. அதுதான் அங்கே பற்றற்ற நிலை. அப்படி இவர் இருக்கார் அப்படின்னு. சிவபெருமான எந்த ஒரு விருப்பமும் இல்லை, ஆசை இல்லாத இருக்கார், எந்த சுகத்திலையும் விருப்பம் இல்லாத இருக்கார் அப்படிங்கிறதுக்கு அவரோட வடிவத்தை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொன்னோம். ஒரு புலித்தோலை கட்டிண்டு, யானத்தோலை போத்திண்டு, பாம்பெல்லாம் ஆபரணமாக போட்டுண்டு, ருத்ராட்சத்தை போட்டுண்டு, இப்படி தானே யோகீஸ்வரராக இருக்கார், யோக வடிவத்தில் தானே இருக்கிறவர். அதனால் அவருக்கு எதுலேயும் விருப்பம் இல்லை. அப்படி இருக்கிறவர் அவருக்கு எதுலேயும் விருப்பம் இல்லை. ஆனால் அவரோட அடியார்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையோ. நம்மளோட கடவுளுக்கு, நம்மளோட தலைவருக்கு இதெல்லாம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்குமா இல்லையா? ஆசை இருந்தால் அப்போ என்ன பண்ணுவார்? அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சார், எனக்கு கொண்டு வராது அப்படின்னு சொல்லிவிடுவாரா? இல்லை. அவருக்கு எதுலேயும் விருப்பம் இல்லாத இருக்கலாம். முன்னமே சொன்னோம், சந்தன காப்பு சாத்தணும். சந்தன காப்பு சாத்தினா கோடிக்கணக்கான ஆண்டு விண்ணுலகத்தில் இருக்கலாம், சொர்க்கத்தில் இருக்கலாம் அப்படின்னா, அப்போ நமக்கு சந்தன காப்பு சாத்தணும் அப்படின்னா எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைப்பா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரா? இல்லை. அடியார்கள் எது ஆசைப்படுறாளோ அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதும் அவரோட பெரிய குணம். முன்னால் இருந்த நாமங்கள்லாம் அது விவரமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு எதில் பற்று இல்லைன்னா கூட அடியார்கள் என்ன விரும்புகிறாளோ அதுக்கு ஏற்றாப்பில் இவர் அருள் செய்கிறதும் இவரோட பெருமை. அப்படிதான் இவருக்கு எதுவும் விருப்பம் இல்லாத இருக்காரா? ஒரு தியாகராஜ லீலையில் ஒரு லீலை, அதில் என்ன வருது அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அரசன், அமைச்சர்கள் எல்லாம், அந்தணர்கள் எல்லாரும் அங்கே வித்வான்களும் நிரம்பி இருக்கா. அப்போது ஒரு பெரிய பண்டிதர் அவர் போய் அங்கே ஒரு சத்சங்கம் நடக்கிறது. அந்த சத்சங்கத்தில் சிவபெருமானோட பெருமையை ரொம்ப சொல்கிறார். அதுவும் குறிப்பாக தியாகேச பெருமானோட பெருமையை சொல்கிறார். திருவாரூரோட பெருமையை, மூலாதார க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த திருவாரூர் க்ஷேத்திரத்தோட பெருமை, கமலாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்தோட பெருமை, அங்கே எழுந்தருளி இருக்கிற தேவவேதியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தியாகேச பெருமான் புற்றிடம் கொண்டார், கமலாம்பிகை, நீலாத்பலாம்பிகை, இப்படி எல்லாரோட பெருமையும் சொல்லி ஜனநாத் கமலாலயம் அப்படின்னு அந்த திருவாரூரில் பிறந்தாலே முக்தின்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்லாம் அதெல்லாம் பற்றி எல்லாம் சொன்னார். இதெல்லாம் கேட்டால் இந்த கொங்கு மண்டல வாசிகள் உடனே அவளுக்கெல்லாம் ஒரு ஆசை, ஐயோ இவ்வளவு உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த திருவாரூருக்கு போகணும், அங்கே உள்ள தியாகேச பெருமான ஒரு தரமானும் சேவிக்கணும் அப்படின்னு இவாளுக்கு எல்லாருக்கும் விருப்பம் வந்தது. உடனே என்ன பண்ணால் அந்த அமைச்சர்கள், வேதியர், அவா எல்லாருமே சேர்ந்துன்னு ஒரு பெரிய யாத்திரை கொங்கு மண்டலத்திலேருந்து ஆரூரை நோக்கி வரா. இப்போ வரவாள்லாம் என்ன பண்ணினா, முதல்ல தியாகேச பெருமானை பார்க்க போகிறா. அவருக்கு உயர்ந்த விலை மதிப்பில்லாத நகைகள், ஆபரணங்கள், நவரத்னத்தினாலே எல்லாத்தினாலேயும் ஆபரணங்கள்லாம் பண்ணி உயர்ந்த பட்டாடைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இவருக்கு அர்ப்பணம் பண்ணும். ஏன்னா இவர் ராஜாவாச்சே, தியாகராஜர்.
அதுக்குண்டான மரியாதையை கொடுக்கணுமே. எல்லாத்தையும் எடுத்துன்னு வர வழியில் நதி காடு எல்லாத்தையும் தாண்டி தானே வந்தாகணும். அப்படி ஒவ்வொரு நாளைக்கும் அங்கங்கே தங்கி தான் வர முடியும். இப்போ மாதிரி உடனே நினச்சோன்னா ஓடி வர முடியாது இல்லையா. இவள் பாத யாத்திரையாக வந்துட்டே இருக்கிறதே அங்கங்கே தங்கி எல்லாம் பண்ணிட்டு அப்படி வரத்தே நடுப்புற ஒரு காடு. இரவாயிடுத்து. இரவு தங்கணும் அப்படிங்கிறதே அங்கே இடம் பார்த்தா ஒரு குகை இருந்தது. அந்த குகைக்குள்ளே எல்லாரும் போய் தங்குறா. இந்த நகையெல்லாம் கொண்டு வந்திருக்காளே தியாகராஜருக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு சமர்ப்பிக்கிறதுக்கு நிறையா விலையுயர்ந்த நகைகள் பட்டாடை எல்லாத்தையும் கொண்டு வச்சுருக்கா இல்லையா. அப்போன்னு பார்த்து அந்த காட்டில் உலாவர திருடர்கள் கள்வர் வந்தா. எல்லாரும் பார்த்தா இவா எல்லோரும் தூங்கின்னு இருக்காளா. அவர்கள் வந்து எல்லாத்தையும் திருடின்னு போயிட்டா. தியாகேச பெருமானுக்குன்னு வச்சிருந்த நகையாக இருக்கட்டும் பட்டாடையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அவள் திரும்பி போயிட்டா. பொழுது விடிஞ்சு எல்லோரும் தூங்கி ஏந்து பார்த்தா கொண்டு வந்து சாமானை காணும். சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக கொண்டு வந்து ஒரு சாமானையும் காணும். எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டா. இப்படி நம்ம ஆசையாக என்னெல்லாமோ பண்ணிட்டு வந்திருக்கோம் கொண்டு வந்திருக்கோம், ஒன்றும் கடைசியில் அவருக்கு போய் சேராத யாரோ வழியில் கள்வர்கள் இப்படி களவாடிட்டாளே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு தியாகேச பெருமான் நினச்சி அழறா. நான் உங்களுக்காக ஆசையாக பண்ணி வந்தோம், இப்படி கடைசியில் கோட்டை விட்டுறாப்புல ஆயிடுத்து அப்படின்னு வருத்தப்பட்டு வேறு வழி கிடையாது. சரி திருவாரூருக்கு வந்து கமலாலயத்தை நின்றாடி தியாகராஜரை கோவிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே போனால் சிவாச்சாரியர் வந்து கதவை திறக்கிற, தியாகராஜர் சந்நிதியை திறக்கிற. சந்நிதியை திறந்தா இங்கே பார்த்துன்னு இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு, அந்த சிவாச்சாரியருக்கும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல இவ கொண்டு வந்து களவு போச்சோ அந்த நகையெல்லாம் தியாகேச பெருமான் மேலே இருக்குது, சாத்தப்பட்டிருக்கு. இவ கொண்டு வந்த பட்டாடை எல்லாம் அங்கே அலங்காரமாக சாத்தப்பட்டிருக்கு. இதை பார்த்து சிவாச்சாரிக்கு ஆச்சரியம். நேற்று ராத்திரி நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையே, எல்லாத்தையும் அலங்காரத்தெல்லாம் கலைச்சிட்டுன்னா போனோம், இதெல்லாம் கோவிலில் இருக்கிறது இல்லையே, எங்கேருந்து வந்ததுன்னு இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதை பார்த்த கொங்கு மண்டல வாசிகளுக்கெல்லாம் ஆச்சரியம். எப்படியோ திருட்டு போச்சு, நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு நினச்சோம். ஆனால் எங்கேயோ திருட்டு போனதை இவரோட லீலையினால் இவர் எல்லாத்தையும் தான் வாங்கி ஏற்றுன்னு நமக்கு தரிசனம் கொடுக்குறாரு அப்படின்னு. இதை எதுக்கு அப்படின்னு, அவருக்கு ஆசை கிடையாது, அவருக்கு நகையெல்லாம் போட்டுக்கணும் பட்டாடையை கட்டிக்கணும் எந்த ஒரு ஆசையும் கிடையாது. ஆனால் அடியார்கள்லாம் விரும்பினாலே எவ்வளவு ஆசையாக கொண்டு வந்திருக்கா. அவர்களோட அந்த விருப்பத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறது, நிறைவேற்றி வைக்கிறது தானே இவருக்கு கடமை. அதனால பண்ணுறார். இப்படி அடியார்களுக்காகத்தான் இவர் எல்லாம் பண்ணிக்கிறாரே வழிய தனக்குன்னு அதில் எந்த ஒரு விருப்பமும் இல்லை. அப்படி பண்ணாது விட்டாலும் அவருக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இப்போவுமே பார்க்குறோம், எத்தனையோ கோவிலில் பெரிய பெரிய கோவிலெல்லாம் பிரமாதமாக அலங்காரத்தோடு இன்னுமே தங்க ரதம் வெள்ளி ரதம் அது இதுன்னு இருக்குது. இன்னும் சில கோவிலெல்லாம் வைத்தா கிராமத்திலாம் போய் உள்ள கோவிலெலாம் பார்த்தா அந்த சுவாமிக்கு சரியான ஒரு வழக்கேறி இல்லை, இன்னுமே ஒரு நைவேத்தியத்துக்கு இல்லை, பூஜைக்கு சரியான விஷயம் இல்லை, இருக்கிறதுலையே அழுக்கு துணியாக இருக்குது அவர் கட்டின்னு இருக்கிற வேஷ்டி, இப்படிலாம் இருக்கும் இல்லையோ. இதே சிவபெருமான் தானே பெரிய பெரிய திருத்தலங்கள்லையும் இருக்கிற, இங்கேயும் இருக்கார். அங்கே அவருக்கு ஆஹா ஓஹோன்னு ஒரே அமக்களமாக எல்லாம் நடக்கிறது, இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லாத இருக்குது. அதை எதை குறிக்கிறதுன்னு, அப்படி நடக்கிறதா அதையும் ஏற்றுக்கிறார். அடியார்கள் அப்படி விரும்புகிறாளா பண்ணுறாளா அதை ஏற்றுக்கிறார். இங்கே ஒன்றுமே இல்லாத இருக்கா, பரவாயில்ல எனக்கு இதுவும் விருப்பம்தான். இப்படி அதுலேயே ஆசை இருந்தது அப்படின்னா எல்லா இடத்துலையும் இதைத்தான் கேட்பார், எனக்கு ஏன் பண்ணலை அலங்காரம் பண்ணலைன்னு கேட்டுருப்பார். அப்படி இல்லை, நீ இங்கே ஒன்றும் பண்ணலையா அதுவும் எனக்கு சந்தோஷம்தான், நீ எல்லாம் ஒரேடியாக பண்ணுறீளா அதுவும் சந்தோஷம். இதுதான் ஞானிகளோட சமதர்சனம் அப்படின்னு, அந்த சமநிலையில் மனசு இருக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறாரு. அப்படின்னா அப்படியே நடுக்கடல் மாதிரி அலையில்லாத இருக்கிறது, மலை மாதிரி அசையாத இருக்கிறது, தளராத இருக்கிறது, அப்படி ஒரு மனம். அதனால தான் அவருக்கு அலோலாய நமஹா அப்படிங்கிற திருநாமம் சொல்கிறது. அடுத்தது 675வது திருநாமத்தில் ஓம் மஹௌஷதாய நமஹா அப்படின்னு இருக்குது. இதோட பொருள் என்ன அப்படின்னா சிறந்த மருந்து வடிவினர் அப்படின்னு எடுத்துகிறோம். ஔஷதம்னா மருந்து, இது சாதாரண மருந்து இல்லை, மகா ஔஷதம். அதனால் மஹௌஷதாய நமஹா அப்படின்னு. இவரை வெறும் மருந்து மட்டும் இல்லை, மருந்தீஸ்வரர் அப்படின்லாம் நாம் பார்த்துருக்கோம். இவர் வெறும் மருந்தாக மட்டும் இல்லை,
பேஷஜம் பிஷக் அப்படின்னு மருத்துவரும் இவரே தான், மருந்தும் இவரே தான் இருக்கார் அப்படின்னு நமக்கு சொல்கிறத பார்த்தோம். இவரோட இந்த மருந்து எந்த மருந்து? இவரோட சிவபெருமான்கிற மருந்து எப்பேற்பட்ட மருந்து அப்படின்னு, பவரோகம் அப்படின்னு பிறவிங்கிற பெருவியாதின்னா பிடிச்சிருக்கு, ஓயாத பிறவி, அந்த பிறவி பெருவியாதியை போக்கக்கூடிய மருந்து. சரி, இந்த மருந்து என்ன அப்படின்னர், அருமருந்தொரு தனி மருந்து அம்பலத்தே ஆடும் மருந்து. எவ்வளவு அழகாக பாடியிருக்கா. பெரிய ஒரு மருந்துப்பா, அருமருந்துப்பா. அது எங்கே இருக்குன்னர், அம்பலத்தில் காலை தூக்கிட்டு சிதம்பரத்தில் ஆடின்னு இருக்குப்பா அப்படிங்கிற. அப்படி அந்த மருந்து. சரி, அந்த மருந்தை என்ன பண்ணணும்? எடுத்து வாயில் போட்டுக்கிறதா? வாயில் போட்டுனா தான் குணமாகுமா? இல்லை. எப்படின்னு, பார்த்த மாத்திரத்தில் தரிசனம் கண்டார்க்கு மறு ஜென்மம் இல்லையே பாடுறாளே. அவரை போய் தரிசனம் கண்ணால் பார்த்தாலே போருமா அந்த அருமருந்தை, அவ்வளவுதான், பிறவிங்கிற வியாதி இல்லாதையே போயிடுறது, மறு ஜென்மம் இல்லையே அப்படின்னு சொல்கிறான்னா, இந்த மருந்து என்ன? சிவபெருமானுங்கிற மருந்து. இனிமேல் சாப்பிட்டு இத்தனை டோசேஜ், இந்த கார்த்தால சாப்பிடணும், ராத்திரி சாப்பிடணும், இத்தனை அளவெல்லாம் சாப்பிடணும்லாம் கிடையாது. அதை பார்த்தாலே போயிடும், வியாதி போயிடும். சரி, அந்த பார்க்கறதுக்கு முடியல அப்படின்னா என்னென்ன, அதுக்கு மேலே என்ன சொல்லிக்கணும், ஸ்மரிச்சாலே போரும், போரும். சிவாய நமஹா சிவாய நமஹான்னு நீ இருக்கிற இடத்துல நீ என்ன வேலை செஞ்சுன்னு இருக்கியோ, எப்படி இருக்கியோ, இருக்கிற இடத்துல அவரோட திருநாமத்தை அவரோட வடிவத்தை நினைச்ச மாத்திரத்திலேயே உன்னோட பிறவிங்கிற வியாதியெல்லாம் போக்கணும். பிறவிங்கிற வியாதி போயிடுத்துனா அதுக்கப்புறம் தலையே இல்லை, இனிமேல் ஒன்றுமே இல்லை, ஹார்ட்டே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அதிலோட வியாதியெல்லாம் எங்கே வரப்போகிறது? அதனால் பெரிய வியாதி என்ன? இந்த உடம்பு வந்தது தான். இந்த உடம்பு வராத போயிடுத்துனா அதுக்கப்புறம் ஒரு உபாதையும் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை. அப்படி பிறவிப்பிணியை போக்கக்கூடியது. அதனால தான் வைத்தீஸ்வரர் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடியவர், அதில் அந்த மருந்தாக இருக்கக்கூடியவர். இதுக்கு இன்னொரு பொருள் சொல்கிறதே, அவர் என்ன மருந்தாக இருக்கார்னார், உணவாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. முன்னாலேயே சொல்லியிருக்கு, சாப்பாடாக இருக்கார், தானியங்களாக இருக்கார்னா பல நாமங்களில் சொல்லித்து. இந்த இடத்துல நெல் முதலான தானிய வடிவமாகவும் இருக்கார், உணவாகவும் இருக்கார் அப்படின்னு. அது ஏன் உணவு? முன்னால் மருந்துன்னு சொல்லிட்டு உணவுன்னு சொன்னால் என்னன்னார், நமக்கு வியாதி வர்றது எல்லாம் முதல்ல எதனால் வருதுன்னார், கண்டத்தை சாப்பிட்றதுனால தான். உணவு கட்டுப்பாடு இல்லாததுனால தான் நமக்கு பல வியாதியை வரவழைச்சிக்கிறோம். அப்போது இந்த உணவையே மருந்துன்னு சொல்கிறார் இல்லையா, அது மாதிரியே ஒரு வைத்திய முறை இருக்குது. நாம் ஆகார நியமம், ஆகாரம் சாஸ்திரம் சொல்கிறது. அதில் என்ன அப்படின்னா, இதை எப்படி இல்லாமல் சாப்பிட்டா, எந்த அளவுக்கு சாப்பிட்டா, அந்த உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த வியாதியும் இல்லை அப்படின்னு மருத்துவத்தில் சொல்கிறாப்புல. அதைத்தான் பத்தியம்பா. என்ன தான் மருந்து கொடுத்தா கூட, இந்த மருந்து சாப்பிட்றியா, உடனே அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இப்படிலாம் பத்தியம் சொல்கிறாள். எதுக்கு அப்படின்னார், வெறும் மருந்துனால மட்டும் வியாதி குணமாயிடாது, பத்தியத்தினாலேயும் குணமாகும். இன்னும் சொல்ல போனால் பத்தியத்தை கடுமையாக வச்சுன்னுட்டோன்னா மருந்து கூட வேண்டாம், வியாதியை குணப்படுத்திடலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த மருந்தான உணவாகவும் இவர் இருக்கார். அதையும் மீறி வியாதி வந்ததுன்னா அந்த வியாதியை போக்கக்கூடிய மருந்தீஸ்வராவும் இவரே இருக்கார் அப்படின்னு தெரியுது. அதனால தான் மகௌஷதாய நமகான்னு சொல்லியிருக்கு. அப்படி பிறவிப்பிணி போக்குற அந்த மருந்தான அவரை, அந்த மருந்தை எப்பொழுதும் மனதால் நினைப்போம், நமக்கு ஆரோக்கியமாக இருப்போம்னு சொல்லி அவரோட பெருமைகள் என்னங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.